தன்னை பாலியல் குற்றவாளி என கூறி மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சீமான் ஆவேசமாக கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடெங்கும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்தபோது கனிமொழி வாய் திறந்தாரா என்று கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது? தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில், அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குதே, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போல்லாம் வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறவன் சீமான். அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. தன்னை பாலியல் குற்றவாளி என கூற மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பேசிய சீமான், அவதூறாக பேசுவதை சகித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் என கனிமொழி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தபோது நீங்கள்லாம் என்ன? அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா இந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ற? நீ மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் தன்னை பார்த்து திமுக அரசு பயப்படுவதாகவும், தன்னை எதிர்கொள்ள முடியாமல் அவதூறை பரப்பி திசை திருப்புவதாகவும் சீமான் ஆதங்கம் கூறினார். நீங்க அதை விரும்பல, இழுக்கிறீங்க, என்னை அவமானப்படுத்துறது சிதைச்சிறதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி என்னை அது என்னை எப்படி சொல்கிறதுங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள். அது ஒரு முற்று விரைவில் வரும்.